ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 25. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ராவை பார்த்த ராம் மற்றும் சீதா இருவரும், மித்துமா, உனக்கு தாடி பிரித்து கோக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோண்டா, நீ என்னடா சொல்கிற என்று சீதா கேட்க, அப்பொழுது ஜோதியோ, ஆமாண்டா, நீ ஆதிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு, உனக்கு தாலி பறித்து கோக்கணும்ல, அந்த ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் என்று அவர்கள் சொல்லும் போதே அவர்களை தடுத்து நிறுத்தியவள், இல்லைம்மா, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்ல, அதை கேட்ட ராம் மற்றும் ரத்னவர்மா இருவரும், மித்துமா, ஏண்டா அப்படி சொல்கிற, இந்த ஃபங்க்ஷன் செய்யணும்டா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட மித்ரா, இல்லைப்பா, வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல, இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாம், நான் சொல்லும் போது செஞ்சால் போதும் என்று சொன்னவள் திரும்பி அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னவள் அவள் அறை நோக்கி சென்று விட்டாள். செல்லும் அவளையே தான் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. மித்ரா இப்படி ஒரு பதிலை சொல்வாள் என்று அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. குழம்பி போய் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தார்கள் பெரியவர்கள் அனைவரும். அப்பொழுது எல்லோரையும் பார்த்த ரத்னா, இங்கே பாருங்க, நம்ம அவசரமாக கல்யாணத்தை தான் பண்ணிட்டோம், தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனாவது அவங்க இஷ்டப்படி நடக்கட்டுமே, அதான் மித்து இப்போ வேணான்னு சொல்கிறாள், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்ல, அனைவருக்கும் அதுவே சரி என்று தோன்றவே அதன் பின் அமைதியாக அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். மித்ரா அழைத்தும் மேலே செல்லாமல் அமர்ந்திருந்த அர்ஜுன் மற்றும் அம்ருவை பார்த்த சர்வா, என்னாச்சு, அதான் அவங்க அனிமா கூப்பிட்டாங்கல்ல, போலையா என்று கேட்க, அதில் தயங்கியபடி அமர்ந்திருந்தார்கள் இருவரும். அவர்களின் நிலையை நன்கு அறிந்த சர்வா, என்னாச்சு, போகலையா என்று திரும்பவும் கேட்க, இதோ போறோனா என்று சொன்ன அர்ஜுன் அம்ருவை இழுத்து கொண்டு மித்ராவின் அறை நோக்கி சென்றான். இங்கு மேலே வந்த அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரும் மித்ராவின் அறை வாசலில் நின்று கொண்டு உள்ளே செல்லாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது மித்ராவின் உள்ள வாங்க என்ற குரல் கேட்டு அமைதியாக உள்ளே சென்றனர் இருவரும். அங்கு சோஃபாவில் அமர்ந்திருந்த மித்ரா அவர்கள் இருவரையும் பார்த்து அமர சொல்ல, ஆனால் அவர்களோ, இல்ல அனிமா, பரவாயில்ல, நிற்கிறோம், சொல்லுங்க என்று கேட்க, முதல்ல உட்காருங்க என்று சொன்ன மித்ரா அவர்களை அழுத்தமாக பார்க்க, அதில் இருவரும் அமைதியாக சென்று அவள் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டார்கள். பிறகு அவர்களை பார்த்த மித்ரா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க, ஆனால் அவர்கள் எதுவும் பேசவில்லை, அதற்கும் அமைதியாகவே இருந்தார்கள். அதில் பெருமூச்சொன்றை விட்ட மித்ரா, இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த மித்ராவுக்கும் காலையில் நீங்கள் பார்த்த மித்ராவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் எது என்னோடய உண்மையான கேரக்டர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதானே? தங்கள் மனதில் இருப்பதை அப்படியே கேட்ட மித்ராவை அதிர்ச்சியுடன் விழி உயர்த்தி பார்த்தார்கள் அம்ரு மற்றும் அர்ஜுன் இருவரும். அவர்களின் அந்த அதிர்ச்சியை பார்த்து லேசாக சிரித்த மித்ரா, சொல்லுங்க, அதானே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்று கேட்க, அது அனிமா என்ற அர்ஜுன் ஏதோ பேச வர அவனை தடுத்தவள், உங்களுக்கு அதுதானே குழப்பமாக இருக்குது, சரி, நானே அதுக்கு பதில் சொல்கிறேன், ரெண்டுமே என்னோட உண்மையான கேரக்டர் தான் என்று அவள் சொல்ல, குழப்பமாக அவளை பார்த்தார்கள் அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரும். அவர்களை பார்த்த மித்ராவோ, ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுவும் பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஏன் உங்கள் 2 பேருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியாதா என்று கேட்க, அவளை பார்த்த அர்ஜுனும், இல்லை அனிமா, அண்ணா அங்கே சின்ன வயசுலேயே செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க என்று சொல்ல, அதற்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்த அம்ருவும், ஆனால் அத்தனை பேரை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு அனிமா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொல்ல, அவளை அழுத்தமாக பார்த்த மித்ரா, லுக்கிஷா, உண்மையாகவே அந்த இடத்துல உனக்கு பிரச்சனையாக இருந்தது அந்த 30 பேர் கிடையாது, உன்னோட பிரச்சனை எது தெரியுமா, உன்னோட பயம்தான் என்று மித்ரா சொல்ல, அவளை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அம்ரு. வேலை உன்னோட செல்ஃப் டிஃபென்ஸை வச்சு அந்த 30 பேரை சமாளிக்க முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா, அந்த இடத்துல உன் பிரெயினை யூஸ் பண்ணி நீ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ அந்த இடத்துல பயந்து நின்ன அப்படின்னா உன் மைண்ட் வேலை செய்யாமல் போயிடும், அப்போது அந்த இடத்துல உன் பிரெயின் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணாது. இன்னைக்கு காலையில் என்னை அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கோவமானவளாகவும் கொடூரமானவளாகவும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த கோவமும் கொடூரமும் என்னை பாதுகாக்கிறதுக்காக எனக்கு நானே உருவாக்கிக்கிட்ட ஒரு பாதுகாப்பு கவசம்.
ஆனால் அந்த பாதுகாப்பு என்னோட வீட்டுக்குள்ளேயும் என் குடும்பத்துக்கிட்டேயும் எனக்கு தேவையில்லை என்று மித்ரா சொல்ல, அவர்களுக்கு இப்பொழுதே அவள் முன்பு சொன்ன 2 கேரக்டருமே உண்மைதான் என்ற வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது. இதிலேயே அவர்களின் குழப்பம் அனைத்தும் நீங்கியது. அவர்களை பார்த்த மித்ராவோ, என்ன இன்னும் என் மேலே கோவமா இருக்கீங்களா என்று கேட்க, ஐயோ அண்ணிமா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை என்று அர்ஜுன் வேகமாக சொல்ல, ஆமாம் அண்ணிமா, நீங்கள் சடனாக உங்களோட அந்த அவதாரத்தை பார்த்து நாங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம், அவ்வளோதான் என்று சொன்னாள் அம்ரு. அவர்கள் இருவரையும் பார்த்த மித்ரா, இப்போ உங்கள் ஷாக் எல்லாம் போயிடுச்சா என்று கேட்க, அதில் ஆமாம் என்பது போல் இருவரும் ஒரு சேர தலையசைத்தார்கள். அதில் அவர்களை பார்த்து சிரித்தாள் மித்ரா. அவளை பார்த்த அர்ஜுனோ, ஆனாலும் அனிமா, நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா என்று சொல்ல, அவனை என்னவென்பது போல் குழப்பமாக பார்த்தாள் மித்ரா. அவளை பார்த்தவன், அன்னைக்கு என்னெல்லாம் டைலாக் பேசுனீங்க, பாவம் அந்த பாடி கார்டு ஒரு புறாவை சுட்டுட்டான்னு கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசுனீங்க, உனக்கு ட்ரெயினிங்கே பத்தலைன்ற அளவுக்கு பேசுனீங்களே, இப்போ கூட எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஒரு உயிரை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசுனீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் எத்தனை உயிரை கொன்னீங்க என்று அவன் கேட்க, அவனை பார்த்த மித்ராவோ அவனை சற்று முறைத்து விட்டு, ஏய் விது, நல்லா யோசிச்சு பாரு, நான் அன்னைக்கு யாரையும் கொல்லக்கூடாது நான் சொன்னேன், எந்த ஒரு அப்பாவி உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் ஒரு டாக்டர், ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறது என்னோட கடமை. ஆனால் இன்னைக்கு வந்த மாதிரி சில கேடு கெட்ட ஜென்மங்கள்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவங்க என்று சொன்ன மித்ராவை பார்த்த அர்ஜுனும், உண்மைதான், ஆனால் இன்னைக்கு நீ உங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எங்கள் ஆதி அண்ணனையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்களோட இந்த கேரக்டர் பற்றி தெரியாமல் நான் பயந்தேன் பாருங்க, எங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சா அவரை விட்டு போயிடுவீங்களோன்னு அதை நினச்சா எனக்கே காமெடியாக இருக்குது என்று சொல்லி சிரித்தவனை பார்த்து தானும் சிரித்தாள் மித்ரா. பிறகு இன்னும் சில நேரம் சாதாரணமாக மித்ராவுடன் பேசிவிட்டு அவள் அறையிலிருந்து அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரும் அவர்கள் அறை நோக்கி சென்றார்கள். இங்கு மும்பையில் ஒரு பெரிய வீடு முழுதும் இருளில் மூழ்கி இருந்தது. அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆடம்பர அறையின் உள்ளே பெட்டில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் வர்ஷினி. அப்பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்க அதில் தூக்கம் கலைந்து கண் விழித்தவள் வீடே இருளில் மூழ்கி இருப்பதை பார்த்துவிட்டு தன் மொபைலை எடுத்து அவள் வீட்டை மெயின்டைன் செய்யும் திலீப் என்ற அந்த பாடி கார்டுக்கு அழைத்தாள். திலீப் காலை அட்டன் செய்தவுடன், என்னாச்சு திலீப், ஏன் வீட்டில் பவர் கட்டாக இருக்குது, ஏன் இன்னும் ஜெனரேட்டர் ஆன் பண்ணல என்று கேட்க, அதை கேட்ட திலீப்போ, மேம் என்னாச்சுன்னு தெரியல, சடனாக எல்லாமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, நாங்கள் அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 1/2 hour மேம், அதுக்குள்ளே சரி பண்ணிடுறோம் என்று அவன் டைம் கேட்க, சரி என்று சொல்லி ஃபோனை வைத்த வர்ஷினிக்கு ஏதோ தவறாக தோன்றியது. அதில் பெட்டிலிருந்து எழுந்தவள் தன் ட்ராயரில் இருந்த கன்னை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு அவள் அறையிலிருந்து வெளியில் சென்றாள். அவள் கண்களோ அந்த இருளிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிவிட அந்த வீட்டை ஆராயும் பார்வை பார்த்தாள் வர்ஷினி. வீட்டை சுற்றி அவள் சேஃப்டிக்காக பல கார்ட்ஸ்கள் இருந்தாலும் வீட்டிற்குள்ளே வர்ஷினி மட்டும்தான் இருப்பாள். ஆனால் ஏனோ இப்பொழுது அவளை தவிர வேறு யாரோ அந்த வீட்டில் இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அதில் அந்த வீட்டை சுற்றி தன் பார்வையை சுழல விட்டவள் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டிருந்தாள். இந்த திடீர் பவர் கட், ஜெனரேட்டர் ஃப்ரீஸ் ஆனது, அவள் எழும்போது கேட்ட சத்தம் என்று அனைத்தையும் கனெக்ட் செய்து பார்த்தவளுக்கு தன் வீட்டில் வேறு யாரும் நுழைந்திருப்பது உறுதியானது. வர்ஷினி இங்கு முன்னால் தேடிக்கொண்டிருக்க, ஆனால் அவளுக்கு பின்னால் ஒரு உருவம் மெதுமெதுவாக அவளை நெருங்கி கொண்டிருந்தது. உருவம் வர்ஷினியை தொடப்போகும் சமயம் திரும்பி பார்க்காமலேயே அந்த உருவத்தின் கைகளை இறுக்கி பிடித்திருந்தாள் வர்ஷினி. அந்த உருவத்தின் புறம் திரும்பியவளுக்கு இருட்டில் அந்த யார் என்று தெரியவில்லை. அவளுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அதில் அந்த உருவத்தை நோக்கி வர்ஷினி சண்டையிட அவளின் ஒவ்வொரு தாக்குதலும் மிக துல்லியமாக இருந்தாலும் கூட இதாக அவளின் அந்த தாக்குதலை தடுத்தது அந்த உருவம். இப்படியே அமைதியாக அவளின் ஒவ்வொரு தாக்குதலையும் தடுத்து கொண்டிருந்த அந்த உருவமோ தன் ஒரு கையால் அவளை தடுத்து கொண்டு மற்றொரு கையால் அவள் இடையை வளைத்து அவளை திருப்பி அவள் முதுகை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைக்க, அதில் கடுப்பான வர்ஷினியோ அவள் பாக்கெட்டில் இருந்த கன்னை எடுத்து அந்த உருவத்தின் நெஞ்சில் வைத்தவள் ட்ரிகரை அழுத்த போகும் சமயம் அந்த கன்னின் முனையை தன் உள்ளங்கையால் அழுத்தி பிடித்தவன் அவள் காதருகில் குனிந்து, நைஸ் மூவ் பேபி என்று சொன்ன துருவனின் குரலை கேட்ட வர்ஷினி உடல் நடுங்கி நின்றிருந்தாள். அவள் செய்ய துணிந்த காரியத்தை நினைத்து
ஒரு நொடி அவளுக்கு உலகமே இருண்டது போல இருந்தது. அவள் கால்கள் தடுமாறின. அவள் கையில் இருந்த கன் தவறி கீழே விழுந்தது. அவள் மனமோ என்ன காரியம் செய்ய நினைத்தோம். ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி அவன் மட்டும் பேசாமல் இருந்திருந்தால் அவனை தன் கையாலே சுட்டிருப்போமே என்று நினைக்கையில் உடல் எல்லாம் வியர்த்தது. அவள் கண்கள் கலங்கியது. அவளின் நடுக்கத்தை உணர்ந்த துருவனோ அவளை நன்கு அணைத்து கொண்டு, ஒன்றும் இல்லை பேபி, ரிலாக்ஸ் என்று சொல்ல, அவன் வார்த்தையில் சுயநினைவுக்கு வந்தவள் வேகமாக அவனை தன்னை விட்டு தள்ளிவிட்டு அவன் முன் திரும்பி பலாரென்று அறையவும் கரண்ட் வரவும் சரியாக இருந்தது. வெளிச்சத்தில் அவன் முகத்தையும் அவன் அருகில் கீழே கிடந்த அந்த கண்ணையும் பார்த்தவளுக்கு இன்னும் இன்னும் அவன் மேல் கோபம்தான் வந்தது. அதில் அவனை பார்த்தவள், அறிவு இருக்காடா அவனுக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஷூட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப என்று அவள் கத்த, அதை கேட்டு சிரித்த துருவனோ, செத்திருக்க மாட்டேன்டி என்று சொன்னான். இதில் மேலும் கடுப்பான வர்ஷினியோ, இங்க என்ன பண்ற, முதல்ல வெளியே போ என்று கத்த, ஏண்டி இப்படி துரத்துற, ஏற்கனவே நம்ம பிளான் பண்ண சண்டே லஞ்ச் மீட் தான் கேன்சல் ஆயிடுச்சு, என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. நான் மும்பை வந்து 2 நாள் ஆச்சு தெரியுமா, ஆனால் அவ்வளோ வேலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் முடிக்க வேண்டிய வேலையை உனக்காக தூங்காமல் முழிச்சிருந்து 2 நாளில் முடிச்சுட்டு உன்னை பார்க்கறதுக்காக ஆசையாக காம்பவுண்ட் செவரெல்லாம் ஏறி குதிச்சு வந்தா, நீ என்னடி இப்படி பேசுகிற, ஏன் இப்படி துரத்துற என்று துருவன் கேட்க, அவன் காம்பவுண்ட் செவர் எகிரி குதித்தேன் என்று சொன்னதிலேயே அவனை குழப்பமாக பார்த்தாள் வர்ஷினி. ஏனென்றால் அவள் வீட்டின் காம்பவுண்ட் கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் ஹைட் இருக்கும். அப்படி இருக்கையில் இவன் எப்படி அதை தாண்டி வந்தான் என்றுதான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளின் குழப்பத்தை உணர்ந்த துருவனோ, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லடி என்று சொல்ல, அதில் அவனை வெறி கொண்டு முறைத்தாள் வர்ஷினி. அவள் முறைப்பதை பார்த்தவன், என்னை அப்புறமா முறைச்சிக்கலாம், இப்போ ரொம்ப பசிக்குதுடி என்று சொல்ல, திரும்பி கடிகாரத்தை பார்த்தாள் மித்ரா. டைமோ இரவு 12 ஆகியிருக்க. அதில் அதிர்ந்தவள் அதே அதிர்ச்சியுடன் துருவனை பார்க்க, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலடி, உனக்காக எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்தேனா, ரொம்ப பசிக்குது என்று சொல்ல, அது ஏதோ போல் இருந்தது வர்ஷினிக்கு. பிறகு துருவனை கண்டு கொள்ளாமல் வேகமாக கீழே இறங்கி வந்த வர்ஷினி கிச்சனுக்குள் சென்றாள். கிச்சனுக்கு வந்த வர்ஷினியோ துருவனுக்காக சமைக்க ஆரம்பிக்க, அப்பொழுது அவளை பின்தொடர்ந்து வந்த துருவனோ அவள் சமைப்பதை பார்த்துவிட்டு, பேபி உனக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்க, அவனை முறைத்தவள், ஏன் எனக்கு சமைக்க தெரியக்கூடாதா என்ன என்று கேட்ட வர்ஷினியை பார்த்த துருவனோ, இல்லை மீடியா குயினுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டேன் என்று சொல்ல, அவனை ஒரு பார்வை பார்த்த வர்ஷினியோ திரும்பி அவள் வேலையை பார்க்க, அவளை பார்த்த துருவனோ, சரி உன் ரூம் எங்கே இருக்கு வரு பேபி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று சொல்ல, அவனை வெறி கொண்டு முறைத்தவள், ஏதோ பாவம் பசிக்குதுன்னு சொன்னியே சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா என்னடா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க என்று வர்ஷினி கேட்க, ஜஸ்ட் கூல் பேபி, நான் அப்படி என்ன கேட்டேன், ஃப்ரெஷ்ஷாக ரூம் தானே கேட்டேன் என்று அவன் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க, அவனை பார்த்த வர்ஷினியோ, அந்த பக்கம் நிறைய கெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, போய் யூஸ் பண்ணிக்கோ சொல்லிவிட்டு திரும்பி அவள் வேலையை தொடர்ந்தாள். அவளை பார்த்தவன், எனக்கு கெஸ்ட் ரூம் எல்லாம் வேணாம், உன் ரூம் தான் வேணும் என்று சொல்ல, அதில் கடுப்பானாள் வர்ஷினி. அவளின் அந்த முகமாற்றத்தை பார்த்த துருவனுக்கோ, ஆத்தாடி இன்னும் ஏதாவது பேசணும், அவள் கையில் இருக்க கத்தியை எடுத்து குத்துனாலும் குத்திடுவா என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்தவன் அவளை பார்த்து, உன் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் பேபி, நீ உள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்தேன், அதனால் உனக்கு எதுக்கு சிரமம், நானே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவன் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவள் முறைப்பதையும் கண்டு கொள்ளாமல் வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டான். செல்லும் துருவனையை பார்த்த வர்ஷினியின் முகத்திலோ ஒரு அழகான புன்னகை இருந்தது. அந்த புன்னகையுடனே சமைத்து முடித்தவள் டைனிங் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு அவனுக்காக காத்திருக்க, ஆனால் துருவன் சென்று வெகு நேரமாகியும் வராததால் கடுப்பானவள் அவனை தேடி அவள் ரூமிற்கு செல்ல, அங்கு அவள் ரூமில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருப்பவனை பார்த்த வர்ஷினிக்கோ கோபம்தான் வந்தது. அதே கோபத்துடன் அவன் அருகில் நெருங்கி செல்ல, அவன் அருகில் சென்ற பின் தான் உணர்ந்தால் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்பதை. அதில் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தவளுக்கு, அவன் சிறிது நேரத்திற்கு முன் 2 நாட்களாக தூங்காமல் வேலை செய்தேன் என்று சொன்னதும் நினைவு வர, அதில் அவன் முகத்தை அப்பொழுதுதான் சரியாக பார்த்தாள் வர்ஷினி. அந்த முகத்தில் அவ்வளவு சோர்வு இருந்தது. அவனின் வெள்ளை நிற கன்னம் அவள் அடித்ததால் சிவந்து இருந்தது. அதை பார்த்தவளுக்கு
தன் மேலேயே கோபம் வந்தது. உன்னை பார்த்ததுலேருந்தே உன்னை அடிச்சுட்டு மட்டும்தான் துருவ இருக்கேன். ஆனால் உனக்கு என் மேலே கோபமே வந்ததில்லையாடா? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் நீ! உனக்கு என்னை அடிக்கணும்னு ஒரு தடவை கூட தோணலையா என்று தன் மனதிற்குள்ளேயே பேசி கொண்டவள் அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். துருவனை ரசித்து கொண்டிருந்த வர்ஷினிக்கு அப்பொழுதுதான் அவன் பசிக்கிறது என்று சொன்னது நினைவு வர, அதில் இப்பொழுது என்ன செய்வது என்று ஒரு நொடி யோசித்தவள் பிறகு வேகமாக அவள் ரூமிலிருந்து வெளியில் வந்து கீழே சென்றாள். டைனிங் டேபிளுக்கு வந்தவள் ஒரு பிளேட்டை எடுத்து அவனுக்கு தேவையான உணவை அதில் எடுத்து வைத்தவள் அதை எடுத்துக்கொண்டு தன் அறை நோக்கி சென்றாள் வர்ஷினி. உள்ளே வந்த வர்ஷினி பிளேட்டை டேபிளில் வைத்துவிட்டு துருவனின் அருகில் சென்றவள் அவனை எழுப்ப, துரு துரு எழுந்திரு என்று வர்ஷினி அழைக்க அதில் மெதுவாக கண்விழித்தான் துருவன். பிறகு அவளை பார்த்து, என்னாச்சு பேபி என்று கேட்க, பசிக்குதுன்னு சொன்னியே சாப்பிடலையா என்று கேட்டாள் வர்ஷினி. டேபிளில் இருந்த பிளேட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தவள் சாப்பிட்டுட்டு தூங்கு என்று சொல்ல, ஒரு நொடி அவளை ஆச்சரியமாக பார்த்தவன், நான் இங்கே தூங்கவா என்று கேட்க அதற்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் வர்ஷினி. அதில் மகிழ்ந்த துருவனோ அவளை பார்த்து அழகாக சிரித்தான். எப்பொழுதும் போல் அவனின் சிரிப்பில் சொக்கிதான் போனாள் வர்ஷினி. ஆனாலும் அதை வெளியில் காட்டாமல் அவனை சாப்பிட சொன்னவள் அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை அங்கேயே தான் இருந்தாள். அவன் சாப்பிட்ட பின், சரி நீ இந்த ரூம்ல தூங்கு, நான் பக்கத்து ரூம்ல தூங்குறேன் என்று சொன்னவள் வெளியில் செல்ல போக அவளின் கைகளை பிடித்தான் துருவன். அவனை என்னவென்பது போல் வர்ஷினி பார்க்க, நீயே பக்கத்து ரூம் போய் தூங்குற, இங்கேயே தூங்கலாமே என்று கேட்ட துருவனை முறைத்து பார்த்த வர்ஷினியோ, அதுக்கு வேற ஆளை பார் என்று சொன்னவள் அவன் கைகளில் இருந்து தன் கையை உருவிக்கொண்டு அங்கிருந்து செல்ல போக, ஐயோ ஏன் வரு பேபி இப்படி தப்பு தப்பா பேசுற என்று சொன்ன துருவனின் குரலில் ஒரு நொடி நின்றவள், எது நான் தப்பு தப்பா பேசுறேனா என்பது போல்தான் இருந்தது அவளின் மைண்ட் வாய்ஸ். அதில் அவள் திரும்பி அவனை பார்க்க, அவளை பார்த்தவன், ஏன் அப்படி தப்பு தப்பா பேசுற? நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? உன்னை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க கூட மாட்டேன் என்று சொன்னவனை வெறிகொண்டு முறைத்த வர்ஷினிக்கோ இப்பொழுதே அவன் கழுத்தை நெரித்து கொன்றால் என்ன என்றுதான் தோன்றியது. ஆனால் அதை செய்ய முடியாது என்று மனதில் நினைத்தவள் அங்கிருந்து வேகமாக கதவை சத்தமாக சாத்திவிட்டு சென்று விட்டாள். அவள் மூடி சென்ற கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த துருவனின் முகத்திலோ அழகான புன்னகை இருந்தது. நான் உன் விருப்பம் இல்லாமல் உனக்கு தாலி கட்டினப்போ நீ நினச்சிருந்தா அதை அப்போவே கழட்டி என் முகத்தில் எரிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ அதை செய்யாமல் இருந்தப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கும் என்னை பிடிக்கும்னு. ஆனால் இன்னைக்கு எங்கே நீ என்னை ஷூட் பண்ணியிருப்பியோன்ற பயத்தில் உடல் நடுங்கி கண்கள் கலங்கி நீ நின்றுட்டு இருந்ததை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு வரும் நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அதை ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு தெரியல. ஒரு வேளை உன் விருப்பமே இல்லாமல் நான் பண்ண கல்யாணம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். சீக்கிரம் உன் மனசு மாறி என்னை ஏற்றுக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பேபி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னவன் சோர்வினால் தூங்கி போனான். அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. வாஷ்ரூம் சென்று குளித்துவிட்டு வந்தவள் கண்ணாடியின் முன் நின்று இருக்க அப்பொழுது அவள் அறையின் கதவு தட்டப்பட்டது. அதில் யார் என்று குழம்பியவள் சென்று கதவை திறக்க 2 கைகளில் காஃபி கப்புடன் நின்று தான் துருவன். காலையில் அவன் முகத்தை பார்த்ததில் உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் வெளியில் முகத்தை சலிப்புடனே வைத்து கொண்டவள், இன்னும் கிளம்பலையா நீ இங்கிருந்து என்று கேட்க அவளை இடித்து கொண்டு உள்ளே வந்தவன் அவள் கையில் காஃபியை கொடுக்க அமைதியாக அதை வாங்கி கொண்ட வர்ஷினியோ பால்கனி பக்கம் சென்று குடிக்க ஆரம்பித்தாள். அவள் பின்னே வந்த துருவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க ஒரு சிப் அந்த காஃபியை குடித்த வர்ஷினிக்கு அது அவ்வளவு டேஸ்டாக இருந்தது. அதில் ஆச்சரியத்துடன் திரும்பி துருவனை பார்த்தவள், இந்த காஃபி நீயா போட்ட என்று கேட்க, ஆமாம் பிடிச்சிருக்கா என்று கண்கள் சிமிட்டி கேட்டவனை பார்த்த வர்ஷினிக்கோ அவனை அள்ளி கொஞ்சதான் தோன்றியது. தன் எண்ணப்போக்கை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்திய வர்ஷினியோ அவனை பார்த்து நல்லா இருக்கு என்று மட்டும் சொன்னவள் அந்த காஃபியை குடிக்க ஆரம்பித்தாள். இந்த சென்னையில் மித்ராவின் எதிரில் நின்றிருந்த சர்வாவோ அவளை பார்த்து, நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியல மித்ரா, ஆனால் நீ செய்ய போறது என் ஆதியை காயப்படுத்த போதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது என்று சொன்ன சர்வாவை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. சர்வா பயப்படுவது போல் ஆதியை காயப்படுத்தும்படி மித்ரா ஏதாவது செய்ய போகிறாளா? தன் காதலை பற்றி துருவனிடம் கூறுவாளா வர்ஷினி? துருவன் வர்ஷினியின் இந்த திருமணம் பற்றி அவர்கள் இருவரின் குடும்பத்திற்கும் தெரிய வந்தால்
என்ன நடக்கும்? சர்வாவின் இந்த வார்த்தைகளுக்கு மித்ரா தரப்போகும் பதில் என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.